ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கு பைல் சூஸிங் தான் நம்ம போக போகிறோம். வீக்லி ரீடிங், ஓகேங்களா? ஸோ இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1 அண்ட் பைல் நம்பர் 2, ஓகேங்களா? இது வந்து பைல் நம்பர் 1, ரோஸ் குவார்ட்ஸ். பைல் நம்பர் 2, amethyst. ஓகேங்களா? ஸோ இதில் எந்த பைல் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. டைம் ஸ்டாம்ப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஃபைன். பைல் நம்பர் 1. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணினீங்களோ உங்களுக்கான வீக்லி ரீடிங் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஓகே, ஃபைன். இந்த வாரம் வந்து பைல் நம்பர் 1, எங்கேயாவது ட்ரிப் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எங்கேயாவது ஒரு வெளியில் ஒரு டூர் போவீங்க. ஏதாவது பிளான் பண்ணீங்க அப்படின்னா எஸ், இந்த வீக் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அண்ட் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேர்டன் இறங்கும். ஒரு பேர்டன் ஏதாவது சுமந்துட்டு வரீங்க பார்த்தீங்களா, அந்த பாஸ்டாக இருக்கட்டும் இல்லை ஃப்யூச்சர் நினச்ச ஒரு பேர்டன் எல்லாம் இறங்கும். ஓகே, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ ஃப்யூச்சர் எது வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், இதுக்கு மேலே வந்துட்டு இப்படியே உட்காந்து வரியெல்லாம் பண்ண முடியாது, அந்த மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு இந்த வாரம் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாய்ஸ் அதிகமாக பேசப்படும். இவ்வளோ நாளாக வந்துட்டு மற்றவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இனிமேல் இந்த வாரம் வந்து நீங்கள் சொல்கிறத மற்றவங்க கேட்பாங்க. இட் குட் பி ஒர்க் ஏரியாவாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட வீடாகவே இருக்கலாம், இல்லை வேறு நீங்கள் எந்த பிளேஸில் இருக்கிறீங்களோ அங்கே உங்களோட டாமினன்ஸ் வந்துட்டு இந்த ஒரு வாரம் இருக்கும். நீங்கள் வச்சது தான் சட்டம், நீங்கள் கொண்டு வந்தது தான் ரூல்ஸ், உங்களோட டெசிஷன்ஸ் தான் ஃபைனல், அது மாதிரி வந்துட்டு இந்த வாரம் வந்து இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு ப்ராப்பரான டெசிஷன் பண்ணுங்க. உங்ககிட்ட இந்த பவர் வந்துச்சு, இந்த லீடர்ஷிப் ரோல் வந்துச்சு அப்படின்னா அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் வந்து உங்களோட ஐடியாஸாக இருக்கட்டும், கிரியேட்டிவிட்டி லெவலுமே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏதாவது பண்ணலாம் ஃப்யூச்சர் ரிலேட்டடாக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு புது புது ஐடியாஸ் கிடைக்கும். ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஆன்லைனில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஐடியாஸ் வந்து வரும். ஸோ அப்படி வர்றப்போ வந்துட்டு அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் இல்லை, அதுக்கான ஒரு பிளானிங் ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. ஓகேங்களா? ஏதாவது லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இந்த வாரம் வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்பீங்க. அப்போ வந்து கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கிறப்பவே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குங்க. ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். அண்ட் உங்களோட மதரோட நீங்கள் அதிகமாக கனெக்ட் பண்ணுவீங்க. மதர், உங்களோட அம்மாவோட, இல்லைனா வந்துட்டு ஒரு 40+ ஏஜ் இருக்கக்கூடிய ஒரு விமன், அவங்களோட, ஸோ ஒரு மதர் ஃபிகர், அவங்களோட வந்துட்டு நீங்கள் அதிகமாக கனெக்ட் பண்ணுவீங்க. அவங்களோட உங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்துச்சு எல்லாமே ரிசால்வ் ஆகிடும். ரொம்ப ரொம்ப சால்வ் ஆகி அமைதியாக இருக்கும். கெரியர் வைஸ்லையும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கெரியர் எதிர்கால பயங்கள் போய் ஒரு கான்ஃபிடென்ட் இந்த வாரம் இருக்குங்க. அண்ட் உங்களோட ஃபைனான்சஸ் பார்க்குறப்போவுமே வந்துட்டு கொஞ்சம் 50-50 சான்சஸ் இருக்கும். அதாவது உங்களுக்கு அது ரிலேட்டடான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வேண்டாம், அது ரிலேட்டடான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் வேண்டாம். ஓகேங்களா? ஜஸ்ட் பி நார்மல். உங்களுக்கு வர்றது வரும் கண்டிப்பாக இந்த ஒரு வாரம். ஹெல்த் வைஸ்மே வந்துட்டு நல்லா இருக்குது. அதிகமாக அவுட்டோர்ஸ் போங்க, அதிகமாக வந்துட்டு நேச்சரோட கனெக்ட் ஆகுங்க. சன் எனர்ஜி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சூரியனோட அதிகமாக கனெக்ட் பண்ணுங்க. வீட்டிலே வந்து இருக்க வேண்டாம். ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஹாபீஸ் லைக் இந்த மாதிரி டிராயிங் வரைகிறது, பெயிண்டிங் பண்ணுறது, இல்லை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ், இது மாதிரி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா எஸ்
கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் உங்களோட சில்ட்ரனுக்குமே வந்துட்டு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து அவங்கள நீங்கள் மோட்டிவேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அவங்க அதில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்க. ஸோ உங்களோட அந்த ஃபேமிலி பேர்டன்ஸ் எதுவுமே வந்து உங்கள் சில்ட்ரனை வந்து அவங்களோட லைஃப், அவங்க க்ரோத்தை வந்து பாதிக்கிற மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ ஜஸ்ட் கிவ் தெம் த ஃப்ரீடம், அதாவது லிமிட்டட் ஃப்ரீடம் கண்டிப்பாக கொடுக்கலாம். இந்த ஒரு வாரம் வந்து அவங்களுக்கு நீங்கள் ஒரு ப்ராப்பர் மோட்டிவேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா எஸ், கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். அண்ட் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்துட்டு அவங்க நியூவாக ட்ரை பண்ணி அதிலே எங்கேஜ் ஆவாங்க. இது உங்களுக்கும் சரிதான். உங்கள் சில்ட்ரனுக்கு நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி நீங்களும் இதை ட்ரை பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ஆடட் பெனிஃபிட். உங்கள் ஃப்யூச்சருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலி வந்துட்டு ஒரு நல்ல ஒரு லக் இருக்குது, ஒரு ஹிடன் லக் இருக்குது. நீங்கள் எதில் நீங்கள் சாதிப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. நீங்கள் இப்போ போயிட்டுருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா இல்லை ஒரு ஜாப் பண்ணுறீங்களா, அதில் தான் நீங்கள் வந்து சாதிப்பீங்க அப்படின்னு கிடையாது. நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நான் சொன்ன பார்த்தீங்களா, மற்ற பேஷன் ரிலேட்டடாக அது நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே வாங்க. அதில் கூட உங்களுக்கு லக்கு வரும், அதை கூட நீங்கள் சாதிக்கலாம். அப்போது நீங்கள் இருக்கிற ப்ரொஃபஷனை விட்டுட்டு வேறு ப்ரொஃபஷன் அந்த உங்களோட பேஷன் ரிலேட்டடாக போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த வீக்குக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் மெசேஜாக வருது. ரிலேஷன்ஷிப் வைஸ் இட்ஸ் குட். ரொம்பலாம் வந்து லெட் கோ, அதாவது வந்து நோ எமோஷன்ஸ் ஓவராக கண்ட்ரோல் பண்ணணும் எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட் பாசிட்டிவாக இருங்க. கண்டிப்பாக கண்ட்ரோலிங் மட்டும் வேண்டாம். இந்த ஒரு வீக் மட்டும் கொஞ்சம் விட்டு பிடிங்கன்னு நான் சொல்வேன். ஓகே, ஸோ ஆக்சுவலி வந்து பைல் நம்பர் 1 இந்த வீக் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகேங்களா? ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அழுத்தம் கொடுக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருங்க. ஓகேங்களா? நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் இந்த ஒரு வீக் வந்து ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் வந்து இந்த ஒரு பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 2, உங்களோட கெரியர் வைஸ் பார்க்குறோம் அப்படின்னா எஸ், ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு பேர்டனை சுமந்துட்டே இருக்கீங்க. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப்டர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இந்த ஒரு வாரம் வந்து அந்த ஒரு பாரங்கள் குறையும். உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்கும், ஒரு ஹெல்ப் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு உங்களோட நீங்கள் போட்ட அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு அந்த ஒரு கண்டிப்பாக ஒரு பலன் கிடைக்கும். ஒரு நியூ ஆஃபர் வரும். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு உங்களோட ஐடியாஸ், உங்களோட கிரியேட்டிவிட்டி வந்து டெவலப் பண்ணணும். ஏன்னா வந்து சம்திங் வந்து உங்களோட ஐடியாஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி வந்து இனிமேல் ஷைன் ஆக போகுது. ஓகேங்களா? உங்ககிட்ட இருந்து ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துட்டு ஒர்க் ஏரியாவில் வந்து பீப்புள் வைக்கிறாங்க. ஒரு சில பேருக்கு தெரியும் தட் உங்கள் மேலே அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னு. பட் ஒரு சில பேருக்கு வந்துட்டு தெரியல அப்படின்னா, பட் இட் இஸ் ட்ரூ. நீங்கள் ஏதாவது உங்கள் சைடில் இருந்து பண்ணணும், சம் க்ரியேட்டிவாக கொண்டு வரணும் அப்படின்னு உங்களோட ப்ரொஃபஷனல் உங்கள் ஒர்க் ஏரியாவில் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஒரு வாரம் வந்து ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ஒரு சில சீக்ரெட்ஸ் தெரிய வரும். ஒரு சில கேள்விக்கான பதில் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது சீக்ரெட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுவும் ரிவீல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும், ஒரு அமைதியாக இருக்கும். ரொம்ப வந்து ஹோல்டு பண்ணாதீங்க. ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பேர்டன் எடுத்துக்காதீங்க. டூ மச் பேர்டன் வேண்டாம். எல்லாமே நான் தான் பண்ணுறேன், நாட் நீடட். அவ்வளோ எஃபோர்ட் வந்து போடணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஒரு சில டைமில் வந்துட்டு அமைதியாக இருங்க. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் அதர் திங்ஸ். உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. பிகாஸ் ஒரு சில பேர் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃபே மறந்துடுறீங்க. ஸோ இந்த ஒரு வாரம் வந்துட்டு அந்த ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டாம். பிகாஸ் வந்து அப்போ தான் நீங்கள் இந்த ரியாலிட்டி வந்து புரிஞ்சுக்குவீங்க. எந்த விஷயத்துக்கு அதிகமாக நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க, எந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்து இக்னோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் வந்து கிடைக்கும்.
ஹெல்த் வைஸ் பார்க்குறப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் வேணாங்க, ரொம்ப ரொம்ப பேர்டன் வேணாம். See this card வந்து வெரி வெரி ஸ்ட்ராங் எனர்ஜிஸ் இருக்குது. ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னால நீங்கள் இதை பண்ணுறீங்களோன்னு தோணுது. அதாவது நான் இப்போ இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு போடுறேன், அதனால எனக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும். எஸ், கண்டிப்பாக உங்கள் ஹார்ட் ஒர்க்குக்கு பலன் கிடைக்கும். பட் ஆனால் ஓவர்லி ஹார்ட் ஒர்க் போட வேண்டாம். எந்த இடத்துல பலன் கிடைக்கும், யாருக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுனா பலன் கிடைக்கும். ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கெரியராக இருக்கட்டும், ஒரு ஜாபாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அதிகமாக ஹார்ட் ஒர்க் போடுறீங்க. பட் ஆனால் அதுக்கான பலன்கிறது அந்த ரிலேஷன்ஷிப்பில் இல்லை, அந்த ஒரு கெரியரில் இல்லை. ஸோ நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட போட ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் தான் முன்னேறாங்களே தவிர நீங்கள் இன்னும் அப்படியே இருக்கீங்க. அண்ட் ஆல்சோ யூ ஜஸ்ட் கெட்டிங் டூ லோ. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வாரம் வந்து பர்சனல் டைமிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பர்சனலாக வந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்கணும். ஹெவியான ஒர்க்கெல்லாம் பண்ண வேண்டாம். லிமிட்டட் உங்களுக்கான அந்த ஒர்க் டைமிங்கை தவிர மற்ற டைமிங் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் நீங்கள் எடுத்துக்கிற இவ்வளோ ஹார்ட் ஒர்க், இவ்வளோ பேர்டன் உங்களை மட்டும் கிடையாது, உங்கள் ஃபேமிலியும் பாதிக்குது. ஸ்பிரிச்சுவல் எங்கேயாவது கோயிலுக்கு போகலாம், இல்லைன்னா ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ்க்கு வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக போகலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன அமைதியை கொடுக்கும். அண்ட் ஒரு நல்லா இருக்கும். இந்த வீக்குக்கு நல்ல டெஃபினட்டாக நீங்கள் போயிட்டு வாங்க. ஃப்யூச்சர் ரிலேட்டடாக வந்துட்டு உங்களுக்கு அதாவது எதிர்காலத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற பிளான் வச்சுருந்தீங்கன்னா எஸ், அதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிரும். இந்த ஒரு வாரம் எந்த பாத்தில் போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து கிடைச்சிரும். ப்ராப்பர் ரெஸ்ட் கண்டிப்பாக தேவை. ப்ராப்பர் ரெஸ்ட் அப்படின்னு நான் சொன்னால் ஃபிசிக்கலி மட்டும் கிடையாதுங்க, மென்டலி எமோஷ்னலி ஆல்சோ ப்ராப்பர் ரெஸ்ட் இஸ் நீடட். ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 2 வந்து நான் ஓவராலாக உங்களுக்கு நல்லா தான் இருக்குது கார்ட்ஸ் எல்லாமே இந்த வீக்கு. பட் ஆனால் நான் சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஆல்சோ பார்த்துக்கோங்க. ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனலை கொஞ்சம் பிரித்து வைங்க. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ இந்த ஒரு வீக் வந்து ஓவராக ரியாக்ட் பண்ணாதீங்க, எதுக்கும் ஹை எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கொடுக்காதீங்க. ஜஸ்ட் ஸ்டே கண்ட்ரோல், ஸ்டே காம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.